ஹலோ, நீங்க தினமும் நன்றி எழுதுறீங்களா? ரொம்ப நல்ல பழக்கங்க. தினமும் கட்டாயம் நன்றி எழுதுங்க. நன்றி எழுதுறதுல நம்மளுக்கு வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் அரங்கேற ஆரம்பிக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும், பிரபஞ்சம் நிறைய கொடுக்க ஆரம்பிக்கும். இது ரொம்ப நல்ல பழக்கம். ஆனா நான் சொல்ற இந்த மெத்தட்ல நீங்க நன்றியை உணர ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். பொதுவா நன்றி எழுதுறதுல என்ன ஹிக்கப்னா, என்ன சேலஞ்சுனா, நம்ம காலையில இருந்து மாலை வரலையும் எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு தூங்கும் போது இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லது நடந்தது அப்படின்னு நினைச்சு படுப்போம். இல்ல காலையில எழுந்ததுக்கு அப்புறம் நேற்று என்னென்னலாம் நடந்தது, நான் எந்த விஷயங்களுக்கு நன்றியா இருக்கேன் அப்படின்ட்டு எழுத ஆரம்பிப்போம். இது நல்ல பழக்கமே. ஆனாலும் நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டியில தினமுமே நம்ம நன்றி உணர பழகணும்னா வாழ்க்கை இன்னும் சிறப்பா மாற ஆரம்பிக்கும். என்னங்க தினமும் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இங்க ஓடுறோம் அங்க ஓடுறோம், அதை பண்றோம் இதை பண்றோம், இதுக்கு நடுவில் நன்றி எல்லாம் நினைக்கிறது ரொம்ப கஷ்டம், இது மறந்துடும், ஒரு ரெகுலர் ஹேபிட்டா வராது அப்படின்றது உண்மைதான். அது எல்லாருக்குமே இருக்கிற சிக்கல் தான். ஆனா இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ஒரு ஏதாவது மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். என்ன பண்ணணும்னா, நீங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அந்த மொமெண்டம்லயே அந்த நல்லது நடக்காம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதாவது நீங்க டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு கிராமத்துக்கு நீங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ரூட் கிளாரிட்டி இல்லை, கூகுள் மேப்ஸும் ஒரு தெளிவா கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் வருது. அந்த ஜங்ஷன்ல லெஃப்ட் எடுக்கிறதா ரைட் எடுக்கிறதா ஸ்ட்ரெயிட்டா போறதான்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, ஸ்ட்ரெயிட்டா போலான்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அங்க நின்று சுத்தி முத்தி பாக்குறீங்க. ஒரு ஆள் இருக்காரு. அந்த ஆள்கிட்ட எங்க இந்த கிராமத்துக்கு போறதுக்கு எப்படிங்க அப்படின்னு சும்மா நீங்க கேக்குறீங்க. நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க ஸ்ட்ரெயிட்டா போகணுன்ட்டு. ஆனா அவர் சொல்றாரு, தம்பி ரைட் எடுத்து போப்பா, ரைட் எடுத்து போனா ஒரு 2 கிலோமீட்டர்ல இந்த ஊர் வந்துடும் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கீங்களேன். யோசிச்சு பாருங்க, அவர் ஒரு வேலை ரைட் எடுத்து போப்பா இந்த ஊர் 2 கிலோமீட்டர்ல வந்துரும்ன்ற தகவலை உங்களுக்கு சொல்ல முடியாது இருந்தா, அதாவது அந்த ஆளே அங்க இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஸ்ட்ரெயிட்டா போயிருப்பீங்க. ஸ்ட்ரெயிட்டா போய் தேடிக்கிட்டு தான் இருந்திருக்கணும். அங்க யாருக்கிட்டையாவது கேட்டு மறுபடியும் யூ டர்ன் அடிச்சுட்டு இங்க திரும்பவும் யாராவது இருக்காங்களான்னு விசாரிக்கணும். இல்ல லெஃப்ட்ல ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரணும், ரைட்ல ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரணும். அப்போ அந்த ஒரு மனுஷன் தான் உங்களுக்கு அந்த உதவியை பண்ணார் இல்லைங்களா? இல்லைன்னா என்ன நடந்திருக்கும், சரியான பாதையில நம்ம போயிருக்க மாட்டோம். இந்த மாதிரி வெவ்வேறு சூழ்நிலைகளை யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது ஒரு சிம்பிளான உதாரணம் தான், ஒரு டிராவல் தான். ஆனா ஒரு இடத்துல ஒரு பொருள் வாங்குறது ஆகட்டும், இல்ல போய் ஒரு நண்பரை தேடி ஒரு விஷயங்களை கண்டுபிடிக்கிறதாகட்டும், இல்ல உங்க குழந்தைங்க ஒரு அட்மிஷன் போடுறதாகட்டும், வேற வேற சூழ்நிலைகளை தினம் யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த சூழ்நிலையில அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்காம இருந்திருந்தா நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப் அதை தேடி போக வேண்டியிருந்திருக்கும். இன்னும் பல ஸ்டெப்பு சில நேரம் போக வேண்டியிருந்திருக்கும். அதை நம்மளுக்கு இந்த உதவி பண்ண நபர் குறைச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ உண்மையாவே நம்மளுக்கு அது ஒரு சாதகமான சூழ்நிலையா மாறி இருக்கு. அந்த மாதிரி அந்தந்த நேரங்கள்ல உங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கும் போது உண்மையாவே நன்றிய அப்பவே உணர ஆரம்பிப்போம். இல்ல அப்ப உணரல அப்படின்னாலுமே எழுதும் போது உணர்ந்து பாருங்க. அட்லீஸ்ட் அதாவது சில நேரம் கண்டிப்பா மறந்துடுவோம். எழுதும் போது என்ன ஆகும்னா, நன்றியை நம்ம எழுதுவோம். இன்று இது நடந்ததற்கு நன்றி, இன்று நான் குழந்தைங்களுக்கு உணவு வாங்கினேன் அதுக்கு நன்றின்னு எழுதுவோம். ஆனா மன ரீதியா உணர்வு ரீதியா நம்ம கனெக்ட் ஆக மாட்டோம். அது நிறைய பேர் யோசிச்சிருப்போம், என்னடா எழுதுறோம் ஆனா எழுதுனா கூட ஒண்ணும் நடக்கலையே அப்படின்ட்டு. மன ரீதியா கனெக்ட் ஆகணும், உணர்வு ரீதியா கனெக்ட் ஆகணும். உணர்வு ரீதியா எப்படி கனெக்ட் ஆகலாம், நீங்க எழுதும் போதும் அந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு போனோம், அங்க போயிருந்தப்போ குழந்தைங்களுக்கு பிடிச்ச உணவு தேடணும், அந்த கடையில இருந்தது. ஒருவேளை அந்த கடையில அந்த ஸ்டாக் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்போம், திரும்ப இன்னொரு கடையை தேடி ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போயிருக்கணும். இல்லைன்னா திரும்ப குழந்தைங்கக்கிட்ட இல்லடா அந்த உணவு கிடைக்கலடா, அந்த ஃபுட்டு உனக்கு கிடைக்கல, சாரிடா அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா அந்த இடத்துல அது இருந்ததுனால தானே எனக்கு கிடைச்சது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. யோசிச்ச உடனே நம்மளுக்கு அந்த உணர்வு தானா வந்துடும். ஒரு சின்ன தப்பு பண்ணக்கூடாதுங்க. ஒருவேளை கிடைக்கலன்னா என்ன ஆயிருக்கும்ட்டு கிடைக்கலனான்ற பயணத்திலேயே போயிடக்கூடாது. கிடைக்கலனா அப்படின்னு கேட்டுட்டு திரும்பவும் கிடைச்சு நல்ல விஷயத்தை நோக்கி வர ஆரம்பிக்கணும். சில நேரம் என்ன பண்ணுவோம், கிடைக்கலனா இப்படி ஆயிருக்கும் அப்படி ஆயிருக்கும், அதை பண்ணிருப்போம் இதை பண்ணிருப்போம், ஐயோ அப்படின்னு நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சிரும். நம்ம அந்த மாதிரி நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாது. கிடைக்கலன்னா அப்படின்னு ஒரு கொஸ்டினை வச்சுட்டு கிடைச்சதுன்னு நினைச்சு சந்தோஷப்படணும். அந்த உணர்வு உடனடியா பெருக ஆரம்பிச்சிரும். அந்த உணர்வு தான் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லும், நான் சந்தோஷமா இருக்கேன், நீ கொடுத்த விஷயத்துக்கு நன்றி அப்படின்ட்டு. எழுதுறது சொல்லாது, எந்த மொழியும் இல்லை பிரபஞ்சத்திற்கு, உணர்வு மட்டும்தான் மொழி. நம்மளை ஏன் எழுத சொல்றாங்கன்னா, எழுதும் போது நம்ம ஞாபகப்படுத்திக்குவோம், ஞாபகப்படுத்தும் போது உணர்வு வரும், உணர்வு வரும்போது பிரபஞ்சத்துக்கு சொல்றோம் அப்படின்றது தான். இந்த உணர்வு
உணர்வை வந்து நம்ம எல்லா நேரமும் வெளிக்கொணர ஆரம்பிச்சிட்டோம்னா, இந்த உணர்வை நம்மளால எல்லா நேரமும் கொண்டு வர முடிஞ்சதுன்னா சாதாரணமா நம்ம எல்லா நேரமும் நன்றியோட இருப்போம். நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நல்லதா நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இனி நன்றி எழுதுறோமோ இல்லையோ உணர பழகணும். எப்படி உணரலாம்? ரொம்ப சிம்பிள். அது நடக்காம இருந்திருந்தா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டோம்னா அந்த மொமெண்ட்லயே வந்து உணர்வு வர ஆரம்பிக்கும். இது ரொம்ப சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரலையும் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். கட்டாயம் நல்லது நடக்கும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நன்றியை உணர ஆரம்பிங்க. லைஃப்ல மாற்றங்களை கட்டாயம் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆல் தி பெஸ்ட்.